கும்பராசினியர்களுக்கு வணக்கம். இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மே 28 முதல் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரிஷபராசியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2-11 குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் அமர்க்கலமாக அமர்ந்திருக்கிறார். இதனால் சுபம் செய்யும் அமைப்பில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாரு. இதனால் கும்பராசினியர்களுக்கு 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் பாதிப்புகளை தடுக்கும் விதத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் முயற்சிக்க கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நன்மைகளும் முன்னேற்றங்களுமே அதிகரிக்க இருக்கு. அது மட்டுமில்லாம தெய்வ சிந்தனை உங்கள் கவலைகளை தீர்த்து வைத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க உதவிகரமாக இருக்குங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 28 முதல் புதனும் சூரியனும் இணைந்து ரிஷபராசியில் இருக்கிறார்கள். இதனால் சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள செவ்வாய் போட்டி தேர்வுகள்ல வெற்றியை தருவார். வேலை வாய்ப்பினை பெற்று தருவாருங்க. கல்வி முயற்சிகள் வெற்றி அடையுங்க. அதே போல தாய் வழி உறவுகள்ல உதவிகள் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் மகிழ்ச்சியை தருவதோடு பொருளாதார நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. 7.5 சனி ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் குழப்பத்தை வழிவகுக்கும். இதனால் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்னர் மாற்று வழியை சிந்தித்து வைத்துக் கொள்வது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் அவசரப்பட வேண்டாங்க. யோசித்து நிதானித்து அதற்கு பிறகு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், ஜோதிட கலைகளின் விதிகளின்படி ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நன்மை தராது. இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்து விடுது. தனஸ்தானத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்லவரன் அமையுங்க. வெளியூர்
பயணங்களின் போது பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடுங்க. அதனால் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. கூடுமான வரைக்கும் பணத்தை கொடுத்து யாரிடமும் வேலை வாங்க வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய முயற்சியாக நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நெருக்கடியான தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்க. வெளிமாநில தொழிலாளர்களினால் புதிய பிரச்சனைகள் தலை தூக்கும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதற்கு குரு பகவானுடைய சுப பார்வை உதவிகரமாக அமைஞ்சிருக்குது. உடல் நலன்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியம். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் மறைமுக பேச்சுக்களும் தொண்டர்களின் போக்கும் வேதனையை ஏற்படுத்துங்க. மேலிட தலைவர்கள் உங்கள் மீது ஓரளவே நம்பிக்கை இருக்கும். உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருது. அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமான அனுகூலமற்ற நிலையில் பிரிந்து சென்று விடுகின்றது. ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்த உங்களுக்கு பாடங்கள்ல கவனம் குறையுங்க. தசாபுக்திகள் சாதகமாக இல்லாவிடில் சகவாச தோஷம் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களின் சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இருப்பினும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைப்பதால் உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வேலைக்கு சென்று வரும் சகோதரர்கள் அவர்களது பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த இரு கிரகங்கள் நிலை கொண்டிருப்பதை நினைவில் கொள்ள வேண்டுங்க. தனியே வெளியில் செல்வதையும் இரவில் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்பாளை வணங்குங்க. சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.